எப்படி ஆயிப்போச்சு? ராமநாதபுரம் மாவட்டம் வறட்சி மாவட்டத்துல இருந்து ஒரு இளைஞன் மீட்டு கொண்டிருக்கிறான் தெரியுமா உங்களுக்கு? ராமநாதபுரம் மாவட்டத்தை தண்ணி பஞ்சத்தை போக்கிக்கிட்டு இருக்கேன். தஞ்சாவூர் மாவட்டம் பேராவூரணி தாலுகா நாடியம்ங்கிற கிராமத்தில் பிறந்த நிமல் ராகவகுமார். அழுத்தம் திருத்தமா பதிவு பண்ணுங்க, இதை துண்டாக்கி போடுங்க நாளைக்கு. அப்படி அந்த தம்பி இந்த ராமநாதபுரம் மாவட்டத்தில் 27 மதகுகள்ல நீர் நிரப்பிட்டாரு. கொண்டாடுது உலக நாடுகள்லாம் அந்த தம்பிய. இங்க மட்டும்தான் செஞ்சாரான்னு பார்த்தா பாலைவன மாநிலமான ராஜஸ்தான்ல போய் செஞ்சார். அதுக்கு அடுத்தபடியா புதுக்கோட்டை மாவட்டம் ஒவ்வொரு மாவட்டமா குளங்களை தூர்வாகி கால்வாரியை தூர்வாரி அங்க நீர்நிலைகளை மேம்படுத்தி தண்ணி பஞ்சத்தை போய்கிட்டே வர்றார். கடைசியா அயல் நாடு ஆப்பிரிக்கா நாடான கென்யாவில் போய் செஞ்சுட்டார். அங்கேயும் பஞ்சம். அவர் அங்க போய் நீர் மேலாண்மை நிறுவிட்டு ஒரு வலைதளத்துல ஒரு பதிவு போடுறாரு, ஆப்பிரிக்காவும் ஆப்ப நாடுன்னு. ஆப்ப நாடு எங்க இருக்கு? இந்த பக்கத்துல எங்க தானே இதே ஆப்ப நாடு தான். இது பூரா ஆப்ப நாடு. ஆமா, ஆப்ப நாடுனா ராமநாதபுரம் மாவட்டமே குறிக்குது. அவர் ஏன் ஆப்ப நாடுன்னு போட்டாரு, ஆப்பிரிக்காவும் போட்டாரு? நீங்க இங்க தண்ணி தூக்குறதுக்கு ஒரு வண்டி தயார் பண்ணிருக்கீங்களே, இந்த 6-7 வடத்தை வச்சு ஒன்னா தள்ளிக்கிட்டு போற வண்டி. ஆமா, அதே சூழ்நிலை ஆப்பிரிக்காவில் இருக்கு. அதை பார்த்துட்டு ரெண்டையும் ஒப்பிட்டு போட்டாரு. இன்னைக்கு ஆப்பிரிக்கா கென்யா அவரை கொண்டாடுது. நேத்து வரைக்கும் எங்க இருக்காரு தெரியுமா? நம்ம நாட்டுல ரூபா நோட்டு அச்சடிக்கிற ஆளு எந்த மாநிலம் தம்பி? தமிழ்நாட்டு இந்தியாவுடைய ரூபா நோட்டு அடிக்கிற மாநிலம் எது? நாசிக். மகாராஷ்டிரா மாநிலம் நாசிக்ல இருக்காரு அந்த தம்பி ஒரு வாரமா. அங்க தண்ணி பஞ்சம் தலைவிரிச்சு ஆடுது. அங்க நீர் மேலாண்மையை கையில் எடுத்து அதை பண்ணிக்கிட்டு இருக்காரு. இங்க எதுக்காக நான் இதை சொல்ல வந்தேன் தெரியுமா? கமுதி இருக்குல்ல, உங்க கமுதி. கமுதியில அங்க இருந்து போகக்கூடிய ஒரு கால்வாயை ஒரு 6-7 கிராமத்துக்கு போக வேண்டிய கிராமத்து கால்வாயை தூர்வாரா அவர் முற்படுறாரு. கமுதி தாலுகா தானது, தாலுகா நிர்வாக அதிகாரிகள் இவர் அதை செய்ய விடாம தடுக்கிறாங்க. நல்லா கேட்டுங்க, இது சத்தியமான உண்மை. அதை செய்யக்கூடாதுன்னு அவரை தடுத்தாச்சு. அவர் பார்த்தாரு, சரி ஐயா நீங்களே செய்யுங்க, அவர் ஒதுக்கிட்டாரு. ஆனா அந்த கிராமத்தாரு 6-7 கிராமத்தாரு மொத்தமா சேர்ந்து நம்மளாவது அதை தூர்வாரி நீர் பஞ்சத்தை போக்கணுமேனு கிராமத்தார்கள் முன்னின்று கீழே இறங்குறாங்க அந்த முடிவுக்கு. ஆனா அதையும் தடுக்கிறாங்க அந்த அதிகாரிகள். நடந்தது. இப்ப அந்த தம்பிக்கு கொலை மிரட்டல் விடுக்கப்படுது. இந்த வேலையை நீ செஞ்சுக்கிட்டே இருந்தேன்னா அவனை சீக்கிரத்தில் அவனை போட்டுருவோம்னு சொல்றாங்க. பகிரங்கமா மிரட்டல். ஒரு பதிவு பண்ணியிருக்காரு, வலைதளத்தில் இருக்கு, தேடுங்க. ஒரு சின்ன பிள்ளை எங்கேயோ பிறந்தவன் இந்த உலகத்தோட பஞ்சத்தை போக்குறேன், தண்ணி பஞ்சத்தை. ஆனா இங்க என்ன நடக்குது? காசிக்கு விற்கிறவன் அவனை கொண்டு விட பாக்குறேன். எங்க போய் சொல்ல? அரசு அதிகாரிகள் அதுக்கு அனுமதி கொடுக்கலங்க. பெரிய கொடுமையா இருக்கு. இந்த இருக்கிற கமுதியில நான் இங்க இந்த ராமநாதபுரம் மாவட்டத்தில் பேசணும்னே தெளிவுபடுத்தினேன். நேற்று தொடர்ந்து ஒன்று தம்பியோட பேசினேன், நிமல் ராககுமாரோட நான் வரும்போதே பேசிட்டேன். அப்படி நல்ல விஷயத்தை இந்த நாடு நல்லா இருக்கணும், இந்த தண்ணி இல்லாம வாழ முடியாதுங்கிற செய்கிற ஆட்கள் எல்லாம் விட்டுட்டு இங்க என்னென்னமோ எப்படி எப்படியோ நடந்துகிட்டு இருக்கு. தயவு செய்து சிந்திப்போம், செயல்படுவோம். நாளைய தலைமுறைக்கு இந்த நீர் ரொம்ப முக்கியம். இந்த ஊரணியில அடுத்த வருஷமா தண்ணி இருக்கிற அளவுக்கு நீங்க எல்லாருமா சேர்ந்து அந்த தம்பியை தொடர்பு கொள்ளுங்க. கட்டாயம் அது நடக்கும். ஆகையினால் இந்த இடத்துல ஆலோலம் சோ என்று பண்பாடி கொண்டிருக்கின்றால் பெண்மகள் என்பதை பார்க்கின்ற பொழுது இந்த விதம் ஆண்டுக்கு ஒரு முறை சுபதனம் வர வேண்டும். சுபதனத்தை எல்லோரும் கொண்டாட வேண்டும். அதனால் அனைவருக்கு இன்பம் விளைய வேண்டும் என்று ஆண்டுக்கு ஆண்டு தேதிக்கு தேதி 1000 இருக்குது சுபதினம். அடுத்தவர் நலத்தை நினைப்பவர் நமக்கு ஆயுள் முழுவதும் சுபதினம். ஆண்டுக்கு ஆண்டு தேதிக்கு தேதி 1000 இருக்குது சுபதினம். அடுத்தவர் நினைப்பவர் நமக்கு ஆயுள் முழுவதும் சுபதினம். வள்ளுவன் பிறந்து குறளை சொன்னான், அறிவுக்கு அதுதான் சுபதினம். வள்ளுவன் பிறந்து குறளை சொன்னான், அறிவுக்கு அதுதான் சுபதினம். தன் பிறந்து போதனை செய்தான், அன்புக்கு அதுதான் சுபதினம்.
மனிதனுக்கு அது